ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. தற்போது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ தளங்களை மட்டும் குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடைய முகாம்களின் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது இந்தியா. கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இதை நாம் பார்க்கிறோம். கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இது வரைக்கும் ஏதாவது சேத மதிப்புகள் ஏதாவது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? எதிர்பார்த்தது போலவே பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நிகழ்த்தி இருக்கிறது இந்தியா. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத முகாம்கள், அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. பல பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்பை சார்ந்த பயங்கரவாதிகள் பதுகின்ற இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முப்படைகளும் இணைந்து, அதாவது விமானப்படை, அதே போல ராணுவம், கடற்படை உள்ளிட்ட முப்படைகளும் ஒருங்கிணைந்து இந்த துல்லிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளித்ததாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நீண்ட தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மட்டும்தான் குறிவைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளோ அல்லது அமைப்புகளோ எதுவும் தாக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சில பாகிஸ்தானை நாட்டை சார்ந்த சில பொதுமக்களும் கூட இந்த தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த நாட்டை சார்ந்த மக்களும் இந்தியா தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 9 பயங்கரவாத முகாம்கள் இந்த தாக்குதலில் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் என இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், வெற்றிக்காகவே பயிற்சி எடுத்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில முதல்வர்கள், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ள பல்வேறு மாநில முதல்வர்கள் தங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.